2 பண்ணிக்கிறோம். ஆமா நம்பர் 2ல வந்து கிரிட்டா போயிட்டாம ஆயிடுச்சு. கிரிட்டுன்னு ஆளாவரம் மறந்துட்டீங்க. ரெண்டு பேர் போய் ஒரு நிமிஷம் பாத்துறேன். ஆறாறு ரன் அடிச்சிருச்சு. ரெண்டே நேடு தான் டம்மு டிம்முனா ரெண்டு பேரும் சாக் அவுட் பண்ணி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. அப்படியா? வெற்றி பெற்றி நிறங்கினா இன்னும் டான்ஸ் ஆடிக்கலாம். நீங்க திருவிழா ஆரம்பமானது, கொடி ஏற்றப்பட்டது அப்படின்னு வந்துட்டு நீங்க. நானு ஐயோ அட பாவீங்களா, எப்படி என்ன விட்டா ஒருத்தனை ஒன்னிட்டு பண்ணிட்டான். ஆமா ஆமா, அதுவும் புஷ் பண்ணும்போது அடிச்சுட்டான் இங்க ஓப்பன்ல கிட்டு கிட்டுன்னு. அந்த மாதிரி புஷ் அதெல்லாம் நீ பாத்து வச்சுக்கோ, ஒன்ன மாதிரியே இருக்கும். நீ பிளாண்ட எப்படி கால விளையாடுவ அதே மாதிரி இருந்துச்சுக்குமா, சத்தியமா அதே மாதிரி இருந்துச்சு. வெறியா இருக்கும் பாரு. பாவி ஆனா ஹெச்பி இல்ல என்ன, ஹெச்பி இல்ல குச்சிபில் ரெண்டு பேரும் ஃபுல் ஹெச்பி தான், சும்மா ஓட்டிட்டு தெரியாது. எங்க ஃபுல் ஹெச்பி இருக்காங்க பாருங்க. இவனுக்கு சாகோக்கு வந்து ஓடிட்டு இருந்தா அப்புறம் அப்படியே அடிப்பாங்க. பாவீங்களா, ஏன்னா ஒருத்தருக்கு போய் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க. டைம் கொடுத்து ஏறிடலாம் ரெண்டு சைடு ரெண்டு பேரு. சரி ஓகே ஓகே சில்லா விடுங்க, பரவாயில்ல. நேத்துமே ஒரு பக்கத்துல வந்து எஸ்டி ஜெயிச்சாங்க, அதுலயுமே வந்து டாப் 2 இப்ப இதுக்குமே வந்து 6 மேட்ச்ல டாப் 2 3 டைம்ஸ் வந்துட்டாங்க BTS 2.0. என்ன ஹலோ ஹலோ கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓடுவாங்க கேக்குதா? அங்க போயிருக்காரு. ஓகே ஓகே. ஆமா யோ இணைய நடந்துருக்குது, எப்படி அப்படி அடி வாங்குறானுங்க எனக்கு புரியல. அவ்வளவுதான். பாருங்க ஜோஸ் டீம் 2ல பாருங்க, போன மேட்ச் வெற்றியாளர்கள் 2 பேர் அகாலா மேடம், ஜோஸ் அகாலா மேடம். ஜோஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா காட்ஸ் மீனோ அகாலா மேடம் அடைந்துட்டார்கள். ஜூஸ் வச்சு மொபைல் டீம் பொழகுது. மொபைல் டீம் என்ன நம்பர்னு பார்த்து அப்படியே பாருங்க. மொபைல் டீம் 10. ஆமா 8 9 10 அப்படியே வரிசையா உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. ரைட் ஓகே. ஓ SXBTSக்கும் மொபைல் டீமுக்கு ஒரு வெறியான ஃபைட். பா AVOP 1 HP AVOP தூக்குறாங்க. ஸ்டார்டிங் மொபைல் BTS அகால மரணம் அடைய போதா. சுத்து கட்டிட்டானுங்க. கோட்டு பாருங்க மேல வந்துட்டான். கோட் மேல வந்துட்டான். கீழே டீம் 17 இருக்கான். கோட் மேல வந்துட்டான். பாக்கல நினைக்கிறேன். ரீஸ் அகால மரணமா என்ன நடக்க போகுது? ஆனா இங்க ரீகாலே கிடையாது. ஐயர் பேசுறது கேக்குதா இல்ல ரீஸ்டார்ட் ஆயிடுச்சா என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் எங்க வச்சு லைவ் ஓடுதா? நம்ம பேசுறத கேக்குதான்னு கூட தெரியல. நம்ம பாட்டு பைத்தியக்காரன் பேசுறோம். கேக்குதுல. மாடி மதன் மை கமெண்ட் வாங்க ராஜேஷ் ப்ரோ வாங்க சொல்லுங்க. என்னடா புரியல. எங்க போயிட்டீங்க? கீழ போய் தண்ணி எடுத்து போண்டா சுட தண்ணி போச்சு. சுடு தண்ணி. நம்ம இவன் மொபைல் டீம் கிட்ட ஒரு ஃபைட் பாருங்க. மொபைல் டீம் SXBTS ஒரு ஃபைட் என்ன? மொபைல் டீம் நம்பர் என்ன? 10 17. அவனுக்கு அத பார்த்து அவனுக்கு பத்தி குமார் மரண அவமான குமார் எல்லாத்துக்கும் எல்லாரும் 8 9 10 பாரு எல்லாருக்குமே அவமான குமார். ரியல் இங்க பாரு இதான் குமார் ரியல் பாத்துக்கோ. இதான் ரியல். சும்மா அவனுக்கு அப்படி இவனுங்க இப்படின்னு சொல்றத விட ஸ்லாட் சொல்லும் யாரு என்னன்னு. ஒரு நாள் டிராஃபின்னு வரும்போது என்ன ஆகுது தெரியுமா? அடுத்த நாள் ஜாலியா ப்ளே பண்ணிட்டு அது வந்து மறைஞ்சிடுது. அந்த பிரஷர் தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா BTS பிரஷர் அந்த பவுலர் அப்படி ஆயிட்டாங்க பாத்தீங்களா? 2.0 ஒரு வின் கூட பண்ணல ப்ரோ. அது யோசிச்சு பாரு. இன்னும் அது இருக்குல்ல ஒரு வின் கூட பண்ணல. இன்னும் 2.0 6 மேட்ச்ல BTS ஒரு வின் பண்ணிருக்கு. சரி They say the best wedding gifts. இந்த மேட்ச் வெற்றின்னு வச்சுக்கோங்க. மிராமர்னா ஒரு வெற்றி. எங்க இருப்பாங்க 2.0 1 யாருக்கு அப்புறம் பிரஷர்? இப்ப BTS ஒரு வெற்றி பெற்று மறுபடியும் ஒரு வெற்றி பெற்றா லீடிங் ஒண்ணு போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நடக்காத பேசி 6 மேட்சா ஜெயிக்காதவங்கள இப்ப ஜெயிக்க போறாங்க. அது ஒண்ணும் கிடையாது. ஆனா 10 மேட்ச் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஃப்ளூக் என்ட்ரி ஒன்னு எடுத்திருக்காங்க. ஓகே ஹைபர்டன் கிட்ட வந்துட்டான். SXBTS அகாலவரணம் அடைய போகுது நினைக்கிறேன். கோட் வெளியே வரா. SXBTS அகாலவரணம் அடைய போதா? SXBTS அகால வேணுமா? SXBTS தப்பு பண்றாங்களா? வெற்றிக்காக விளையாடணுமா? உண்மையாலுமே சீசன் வரதான்ப்பா. உண்மையாலுமே நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸ்லாட் சொல்லுது ப்ரோ. உண்மையாலுமே யார் என்னன்னு உண்மையாலுமே மொபைல் டீம்லாம் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. சிம்பா 1v4 ஆம்பா. யாரையோ 1v2 படுத்துன்னு இந்த பாயிண்ட் எடுக்கிறத வச்சுட்டு நீங்க ஏதோ வந்து என்னத்தமா நினைச்சுக்கிறீங்க? ஐயோப்பா பயங்கரமான ஒரு டீம் நினைச்சுக்கிறீங்க. வெற்றி ஹையஸ்ட் வெற்றின்னு வரும்போது தான் தலைவா சிம்பா வெற்றி பெற்றான். சிம்பா தான் ஸ்லாட் 3. அது யோசிச்சுக்கோ. சிம்பா ஸ்லாட் 2ல இருக்க வேண்டிய ஸ்லாட் 3க்கு வந்துட்டான்.
பாத்து ஓகே டீம் 17 மொத்தம் பாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். சிம்பா சொல்றான் சிம்பா தான் குமார் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து 2.0 மோட்டிவேஷன் லெசன் எடுத்தான். அப்ப சொல்றான் என்ன சிம்பா எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு ஐயரி கேக்குறப்போ செவர்ல நடக்க கூடாது ப்ரோ, இனிமே நம்ம டீம் தூக்கும் போது நம்ம வந்து கரெக்டா ஆடணும், கவர் கொடுத்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். யாரோ தாக்கப்பட்டதுன்னு சேட்ல போட்டாங்க, ஆனா யாருன்னு தான் தெரியல. யாருன்னு தான் தெரியல. சிம்பா பேசுறாங்க குமார், உண்மையாலுமே சத்தியமா சீரியஸா கொஞ்சம் பின்னாடி போவேன் கொஞ்சம் 8 மணிக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசி சிம்பா வச்சு இது சொல்லியிருப்பேன் நான், மோட்டிவேஷன் கொடுறா நீலாம் ஸ்லாட் உள்ள இருக்க அப்படின்னு. அப்ப சொன்னான் சேவுத்தன கூட. ஆமா ஆமா தீவிர போட்டாங்க, யாரும் தாக்க போட்டாங்க, யார சொல்றான்னு தெரியலன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாதுல்ல? இல்ல குமார் எனக்கு தெரியாது, நான் வந்து விட்டுருவோம். அவ்வளவுதான். டாக்ஸிக் அகால மரணம் கிஸ்லி மட்டும் அவ்வளவுதான். சத்தியமா இந்த டீம் ஜெயிக்கவே மாட்டேங்குது. உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, இவங்க ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. Please change the team. They are not up to the mark. They are not playing. At least 1300 வாங்கி கொடுங்க சேவியர் ப்ரோ, எஸ்ஆர் ப்ரோ. தாழ்வுன்னு கேட்டுக்கொள்கிறேன். They are not at all a good performing team. ஏதோ தப்பு நடக்குது. நாட் ஈவன் a trophy. ஜெயிக்கல, பக்கத்துல வரல, எதுவுமே பண்ணல. நீங்க அதை கவனிக்கணும். எஸ்ஆர் ப்ரோ 4 பேர் கோட் வரண்டா. கோட் அகல பண்ணவா. கோட் அகல பண்ணு. ஐயோ இந்த கிஸ்லி கேமிங்லாம் வந்து இது நான் 1v4 பண்ணேன் 1v8 பண்ணேன்னு கண்டென்ட் எல்லாம் போடுவான் இதுல இன்ஸ்டாகிராம்ல. இவனை நானி பண்ணி கொள்றாங்க. பாத்துக்கங்க. கிளாசிக் வேறு, வார் வேறு. பார்த்து கொள்ளுங்கள். They are not performing well. இது சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. செத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெளியே போயிடுறாங்க. ட்ரை கூட பண்ணல. ஒரு டாப் 2 வந்தா கூட முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லலாம். முயற்சியே இல்லாம இருக்கு. BTS வார் டே 2 ஓட சீசனல் வார் டே 2 ஓட இரண்டாவது மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஏஞ்சல் அணி வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்காங்க. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிஸ்லி கேமிங் நம்ம SX BTS அகாலமரணம் வந்து 2 அடி மட்டும் தான் வெளியே போயிருக்காங்க. மீதி 78 பேர் 21 டீம் லைவா இருக்காங்க. முக்கியமான டீம் எல்லாமே உயிரோட தான் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டீம் 7 ஒரு பாட்டு பாரு. டீம் 7 பார்த்துட்டு ஒரு பாட்டு ஞாபகம் வரும். அந்த பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு தெரியல. ஐயோ தற்கொலை நாயகன் என்ன இன்னும் நீங்க உண்மையாலுமே சும்மா விளையாட்டு சொல்றீங்கன்னு பார்த்தா உண்மையாலுமே இந்த பையன் எல்லாமே காமிச்சுன்னு இருக்கான். எல்லாமே ஏன்னே தெரியலையே, என்ன எதனால பண்றத பார்த்தா எனக்கு ஒரு டவுட் எடுது. இவனால டிடிஎம் மட்டும் தான் நல்லா விளையாட, கிளாசிக் நல்லா விளையாட முடியாதோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வர செய்யுது. கண்டிப்பா இது வந்து உண்மையா பொய்யான்னு தெரியல. பேசும்போது ஜோக் மாதிரி இருக்கும், ஆனா உண்மையாலுமே யுவா உயிரோட இருக்கு. எல்லாருமே டிடிஎம்ல சொத்தையா விளையாடுறவன் எல்லாமே உயிரோட தான் இருக்கான். ஆனா வந்து இந்த பையனால சாய் டிடிஎம்ல இந்த டீமுக்காக சாய் டிடிஎம்ல ஒரு மேட்ச் உயிரோட இருக்க முடியல. ஒரு மேட்ச் உயிரோட இருக்க பறக்கலானுங்க மேல. நான் பறந்தே தீரணும், நான் பறக்கலாம். பறந்து வரும் நாணியா? ஆமா, பறந்து வரும் நாணி. எங்க போய் இறங்க போறாங்கன்னு தெரியலையே. பறந்து வரும் நாணி எங்க போய் இறங்க போறாங்கன்னு தெரியலையே. யாருக்கிட்ட இறங்க போறாங்கன்னு தெரியல, யாருக்கிட்ட முட்டை போறாங்கன்னு தெரியல. பாக்கலாம். தங்க மொய்டி அணி பறந்து வந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். அருமையான இடத்த பிடிச்சிட்டாங்க. தங்க மொய்டி அணி எஸ்டிஜி கிட்ட போறாங்கண்ணே. மலை மேல இறங்கணும்டா. தப்பு பண்ணிட்டாங்கடா. இது ஒரு எமர்ஜென்சி பிக்கப் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மலை மேல மேட்சே அவன் கையில டாடி. ஆச்சரியமா டாடி. அது இந்த ஜோன் போட்டு கூடாது. நான் எமர்ஜென்சி பிக்கப் கொஞ்சம் லேட்டா அவ்வளவுதான். மூன்றாவது அணியா வெளிய போயிடுச்சு பிரியா கேமிங் அணி. மூன்றாவது அணியா வெளிய போயிடுச்சு பிரியா கேமிங். தின்னோபி சாண்ட்ரா ஓஜி சாட்ஸ் எல்லாரும் மகால மரணம் அடைந்து மூன்றாவது அணியாக வெளியேறினார்கள். இன்னும் 75 பேர் 20 டீம் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யார் ஹையர் கிரவுண்ட் பிடிப்பாங்க, எந்த பொசிஷன் எடுப்பாங்க, எப்படி ஜெயிக்க போறாங்க, ஸ்லாட் 1 பிடிப்பாங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா 2.0 ஒரு வெற்றியாவது கிடைக்குமா? ஒரே ஒரு வெற்றியாவது கிடைக்குமா? பிடிஎஸ் ரசிகர்கள் ஒரு வெற்றி எடுத்துட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க. ஆனா 2.0 ரசிகர்கள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சோகத்திலையும் துக்கத்திலையும் மூழ்கி போயிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு வெற்றி எடுத்து தருவாங்களா?
2.0 ரசிகர்கள் ஒரு மோட்டிவேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஸ்டார் போட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாரே இல்லையே. ஸ்டாரே தோத்தாலும் பிடிஎஸ் வந்து ஜாலியா நாங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சோம் சொல்லி நெருப்பு போடுறாங்க. 2.0 ஸ்டாரே கிடையாது சாட்ல. ஒரு மோட்டிவேஷன் அவங்களே வந்து ஆக்சுவலா வந்து அவ்வளவுதான் போல, இந்த அணி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு அடிக்கப்பட்டதா, ஒழிக்கப்பட்டதா, முடிக்கப்பட்டதா, அகால மரணம் அடைஞ்சிருச்சான்னு சொல்லி ஸ்டார்ன்றதே காணமே. ஸ்டாரே இல்லையே, லைவ்ல ஸ்டாரே பார்க்க முடியலையே, மோட்டிவேஷன் தர மாட்டாங்களே. ரியா டீம் உள்ளே சென்று கொண்டிருக்கு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாட்ல இந்த மாதிரி ஸ்டாரே இல்லாம ஒரு நாள் பார்த்ததே கிடையாது சீசனல் வார்ல. இதான் முதல் முறை. ஏன் ப்ரோ என்னாச்சு? என்னாச்சா? தின்னு போன மேட்ச் அடி வாங்கினா, இந்த மேட்ச் அடி வாங்கினா கதறானா. சீசனல் வாரு, இதுதான் சீசனல் வாரு. இங்க வந்து நீங்க ஆடணும்னு அவசியமே கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒரே டீம் அடிச்சு முடிச்சாலே போதும். என்ன குமார், நீ ஸ்டார் போட்டா சில பேர் பூக்கே போடுறாங்க, சில பேர் நெருப்பு போடுறாங்க, சில பேர் முட்டை போடுறாங்க. என்ன குமார் நீ ஏதோ கேட்டா அது இங்க வேற ஏதோ பண்றாங்க. இவங்க வந்து இனத்திரமான இருக்காங்க. இவங்க வந்து இனத்தமா நினைச்சிட்டு இருக்காங்க. BTS 2.0 பூ அடிக்கும், BTS 2.0 நாணி, BTS 2.0 வந்து பாத்தீங்கன்னா தெரியாதுங்க. அதாவது ஒரு அணிக்கு ஃபயர் போனோம்னா அது BTS மட்டும்தான், ஒருத்தனை கலாய்க்கணும்னா அது 2.0 தான். இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள வந்துட்டானுங்க. இவனுங்க மாத்தணும், இவனுங்க முகத்திரிய கிழிக்கணும், இவனுங்க மூஞ்சில தாணி அடிக்கணும். அப்படின்னா அவங்க விளையாடியே ஆகணும், ஜெயிச்சா மட்டும். அதோட சீரியஸ்னஸ் வந்து புரிய மாட்டேங்குது. அடிப்பாங்க அங்க பார்க்குமார் பீ போட்டுக்கிறாங்க, பூ பீ அங்க பார்க்குமார். நீ எதோ கேட்டா அங்க வேற ஏதோ நடக்குது. அப்படியே பார்க்குமார் தலையில மாதிரி இருக்கு. யாரும் சொல்ல முடியும், ஜெயிச்சிட்டு தான் பேச முடியும். இப்ப நான் போயிட்டு ஒண்ணும் இல்ல, இப்ப நான் போயிட்டு டேய் எதுவே இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? லூசு கூதி, ஜெயிக்கவே இல்லை உன் டீம், இது போடாம அப்ப என்ன போடுவாங்க கேட்பாங்க. லாஜிக்கா பேசுவாங்க. ஏன்னா பதில் சொல்லுவேன். நான் ஜெயிச்சிட்ட பிறகு நான் பேசுறேன், போட்டவன் எல்லாருக்கும் ஜெயிச்ச பிறகு பேசுறேன். அதுலயும் நான் உங்க சேனல்ல சில எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ்வளவு வன்மம். அவங்களுடைய முகத்திரைய மொத்தத்தை கிழிச்சு எரியல. வெயிட் பண்ணுங்க. BTC ஃபைட் சிங்கட்டோல் ஒரு எரியான நாக்கு, சூப்பரான அருமையான ஒரு ஸ்ப்ரேல சிங்கட்டோல் ஒருத்தன் தூக்கி இருக்கான். ஃபுல் பீ குமார் பா. நான் அங்க அடிக்கிறது எனக்கு இங்க நாத்து அடிக்குது. கருமம் அப்படி போடுங்க கருமம். ஆமா பின்ன பாரு ஃபுல் பீல இருக்கு. ஒரு நீயே பாரு பீ. அதுல பாரு நடுவுல வேணா ஒருத்தன் வானவில் போடுறனே ஒழிய ஸ்டார் ஒண்ணு கூட காணோம். அங்க பாரு கோபி போடாது காரணம், நடுவுல வேற அவரும் பீ போடுறாரு. நான் கேட்டது ஆனா அவரு கொடுத்தது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தெரியுமா? நீங்களே ஏதாவது எடுத்து கொடுக்காதீங்க. இங்க வாங்க. பார்த்ததான் சொல்றேன், மோட்டிவேஷன் பண்ணதான் நம்ம போற சொன்னோம். இதான் மோட்டிவேஷனா? இதுக்கு மோட்டிவேஷனா? நம்ம गाइस 2.0 ரசிகர்கள் யாரா இருந்தீங்கன்னா ஃபயர் போட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டார் போடுங்கயா. ஸ்டார் போட்டு மோட்டிவேஷன் கொடுங்கயா. ஸ்டார் போடுங்கயா. யோ ஸ்டார் போடுங்க. 10 பேர் இருந்தாலும் அந்த ஸ்டார் 10 பேர் போடுங்கயா. அவங்க பார்த்தது மோட்டிவேஷன் ஆவட்டியா. கமான்யா கமான். நீங்க மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா சத்தியமா ஜெயிப்பாங்க. கமான். வீரா அதிகமா வருது. கமான் ஏய் பீ போறோம் கைய ஓடுறடா டேய். வெறியே காதீங்கடா. கமான் புரியல. நீங்க அத சொன்ன உடனே ஒரு ஸ்டார் கூட வராம இன்னும் தலை தெறிக்க ஓடுது. ஸ்டார் போடுங்க. கமான் ஸ்டார் எழுச்சி ஆரம்பமானதா இன்னைக்கு. ப்ரோ ஆவரேஜாவே 3 மேட்ச் டாப் 2 வந்திருக்கும் ப்ரோ. அப்படின்னா பார்க்க போன கணக்குக்கு நேத்து அந்த லாஸ்ட் மேட்ச் நீங்க ஒன்னு பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? குமார் 1v2 குமார் இருக்கு 50. இவங்க ரெண்டு பேரும் சத்தியமா கூட பண்ணல. அந்த இதுவே போல இல்லாம அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த என்ன பவர், அது என்னது? இது எனர்ஜி ட்ரிங்க் போட்டு ஒன்னு வரும்ல, அது போடவே இல்ல ப்ரோ. அந்த இன்னிலர் அது என்ன சொல்லுவாங்க? ஃப்ரீ ஃபயர்ல இன்னிலர், இதுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அது போட அந்த எனர்ஜி ட்ரிங்க் பவர் அது போடவே இல்ல ப்ரோ. அப்படியே இருந்திருக்கானே. அதுக்கப்புறம் இது அது பேர் என்ன ஹீல் பட்டில் போட்டா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட போட முடியல. ஆனா ஐவேரி கூட போய் ஆடி இருந்தாலே சாகு வெற்றி கண்டிப்பா வெற்றி. கரெக்டா? அவன் வந்து இவனுங்க உங்க ஸ்ட்ரீம் பார்த்தா கூட அவனுக்கு பாக்குறானுங்க, எல்லாமே குடுக்குறானுங்க. ஆனா சத்தியமா சொல்றான் ஸ்டார்னா இல்ல ஒரு கிளாஸ் மோர் வேணா குடுக்குறேன், குடிச்சிட்டு ஒயாடிட்டு வெளியே போயிரு அப்படி. சூப்பர் பேர் வந்து அரவிந்த் 114. ஐயோ
வாலாம் ஒரு கிளாஸ் மோர் தரம் குடிச்சிட்டு வேற ஒயராட்டிட்டு போறதான் குமார் ஒயராட்டுறது வந்து இந்தியா அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு. சரி சரி விடுங்க நீங்க பேக் டு வார் கைஸ் பேக் டு வார் பேக் டு வார் பேக் டு வார் பாரு குமார் ஸ்டாரா மாறுது ப்ரோ பாரு. எங்கேயும் போயிடாத ப்ரோ இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டாரா மாறுது குமார். ஸ்டாரா மாறுது. இத்தனை நாள் நான் உன்னை Please கூட்டல ஸ்டாரா அரவிந்த் ப்ரோ மாறுது. இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்றேன் அரவிந்த் ப்ரோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ ஃபுல்லா வார் பார்த்தல ஓகேவா நீ மட்டும் அரவிந்த் ப்ரோ நீ மட்டும் ஓகே எங்கேயுமே போயிடாத ப்ரோ குமார் ஒரு மணி ஸ்டேட்மெண்ட் மாதிரியா? ஒரு மணி ஸ்டேட்மெண்ட்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தல எங்கேயும் போயிடாது அரவிந்த் உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் நீங்க மட்டும் ஸ்பெஷலா உங்களுக்கு மட்டும் சொல்றேன் இன்னைக்கு ஃபுல்லா என்ன சொல்லுது பாரு டீம் கலரே பாருங்க பி மாதிரி தான் வராங்க அதனால தான் பி போடுறாங்க அப்படின்னு. யாரு டீம் கலரே பி மாதிரி தான் வராங்களாம். அப்படியா யார் சொன்னது அப்படின்னு? ஜெயானி மொத்த ஸ்லாட் 1ல பாத்தீங்களா நீங்க உடனே ஸ்லாட் கண்டென்ட் இல்லனா கோஸ்ட் ஓபி நீங்க இருக்கீங்களா இல்ல இல்ல ஓயோ ட்ரோல் ஓபி யூஸ்வா கேமிங் ப்ரோ 18 வெற்றியோட ஸ்லாட் 1 ஒரு வின்னா ஸ்லாட் 1 தான் ஜெயானி நான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ஜெயானி 18 வெற்றியோட ஸ்லாட் 1ல ப்ரோ பிடிஎஸ் டிராஃபி அப்போ ஒரு ஓய்யோ இவங்க எல்லாம் 18 வெற்றி ப்ரோ சீசனல் வார்ல நேத்து 5க்கு 5 இன்னைக்கு 2 மேட்ச் அண்ணா சூப்பர் அண்ணா ஸ்லாட் 1 இதோ இப்ப அரவிந்தன் உட்கார்ந்துட்டு 9வது ஸ்லாட்ல இதுக்கு என்ன இவ்வளவு நக்கல் பேச்சு உட்கார்ந்துட்டு 9வது ஸ்லாட்ல உனக்கு என்ன அவ்வளவு நக்கல் பேச்சு நாங்க 10 நீங்க 9 அமையாரு உட்கார்ந்துட்டு 9வது ஸ்லாட்ல நீ தான் அம்மா பேச்சு பேசுறேன் உனக்கு மேல எஸ்டேஜ் ஒரு ஸ்லாட்ல உட்கார்ந்துறான் எஸ்டேஜ்ல யாருமே தெரியாது அவன் ஸ்லாட்ல ஒண்ணு உட்கார்ந்துறான் நீ ஸ்லாட் 1ல உட்கார்ந்து நீ பேசி இல்ல திமிரா ஸ்லாட் 1ல உட்கார்ந்து பேசு சும்மா வந்து என்கிட்ட பேசாத நீ ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான் நீ குப்பை நானும் குப்பை தான் அப்பா ஜெயானி சாட் ரேட் 1300 பி போட்டதுக்கா பி போட்டது ஸ்டார் போட்டதுக்கு ஸ்டார் பவர் இருக்கு பாருங்க பிங்க் பீல இருந்து இப்ப வந்து ஆயிட் கலர் பீயா மாதிரி இருக்கு பாத்துக்கங்க நான் இங்க 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 வந்து மஞ்சள் ஆரஞ்சு கலர் பி இங்க தான் இருக்குது சரியா ஆரஞ்சு கலர் பி டீம்ல ஒரு டீம் உட்கார்ந்திருக்கு அத பாரு முதல்ல ஓகேவா சாட்ல போற பிங்க் பீயை நாங்க எப்படி சரி பண்ணனும் தெரியும் ஓகேவா அந்த பிங்க் பீ எப்படி உங்களுக்கு சரி பண்ணனும் தெரியும் ஆரஞ்சு கலர் பீ இருக்கு அத கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுங்க ஆரஞ்சு கலர் பீ ஆகுது ஃபுல்லா ஆரஞ்சு கலர் பீ இந்த இது சாப்பிட்டுருப்போம் போல அது பேர் என்ன பீட்ரூட் என்னது அது சாப்பிட்டா ஆரஞ்சு கலர்ல வருமா அந்த பீ கலர்ல இருக்குது பாருங்க ஒரு டீம் அத பாரு அங்க பாரு கூட நைட் எல்லாம் லைவ் பாத்துட்டு இருக்கவங்கலாம் என்ன நினைப்பாங்க பாரு சாப்பிட்டுட்டு இருக்கவங்க லைவ் பாத்துட்டு இருக்கவங்கலாம் சும்மா என்னடா இவங்க வெறுப்பேத்துற மாதிரி பேசினா நான் என்ன பண்றது சரி சரி ரெனால்டோ எஸ்டிஜி புரியல ஒரு மகாபலமா ஆமா ஜோஸ்டி ரெண்டு ஸ்லாட் 1க்கு ஸ்லாட் 2 சண்டை நடக்குது ஸ்லாட் 1க்கு ஸ்லாட் 2 நடக்குது ஆமா மலை இந்த மலைக்கு அந்த மலைக்கு சண்டை ஒரு மறுபடியும் ஒரு நேடு ஐயோ வெறியான நேடுறா அப்பா வெறியான நேடு அங்க பாரு ரெண்டு பேரும் ஒரு நேடு ஐயோ இந்த டீம் வந்து அந்த டீமுக்கு ஒரு டெம்பரரி ஜோன் கிரியேட் பண்ணி விடுறாங்க கீழ விழுந்துச்சு வெறியான நேடானா ரெண்டு அவன் போட்டது ரெண்டு வெறியான நேடு அடிச்சு கீழ விழுந்துச்சு எஸ்டி ஜகால பண்ண போதே எஸ்டி ஜகால பண்ணமா எஸ்டி ஜகால மரணமா இல்ல ஓட்டாங்க எஸ்டி கரெக்ட்டா ப்ராப்பரா விளையாடுறாங்க எஸ்டி ஒரு ப்ராப்பரான கேம் விளையாடுறாங்க அவங்க வந்து தூக்குறதே இல்ல அவங்க கரெக்ட்டா என்ன விளையாடணும் என்ன பண்ணனும் அவங்களுக்கு தெரியுது கரெக்ட்டா விளையாடிட்டு இருக்காங்க ஐயோ வெரி குக்கி விசி கால் பண்ணன்னு சொன்னா பட் சீட்டிங் ப்ரோ நோ ஹர்ட்ஸ் நீ ஏன் ப்ரோ குக்கி கூட போயிட்டு இது போட்டுக்கற கத்தி சண்டையா போடுவ ஐயோ இந்த அதாவது வார்ல வந்து பிடிஎஸ் 2.0க்கும் பிடிஎஸ் ஒரே லைன்ல பரேட் பண்ணது இந்த பிரான்ஸ் கேர்ள் ஈஸ்வா கேமிங் ஒரு நாக் வெஸ்டா ஆமா இல்ல தூரமான ஃபைட் குட்டி கொண்டு ப்ரோ மூணாவது ஜோன் முடிய போகுது ப்ரோ குட்டி கொண்டு 40 செகண்ட்ல 18 டீம் இருக்காங்க ப்ரோ அதுலயும் முக்கியமா எனக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பு இருக்கு ப்ரோ ஒரு வெறியான ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் 4 பேர் உள்ள இருக்கானுங்க பயங்கரமா வந்து பொறுமையா இருக்கானுங்க பொறுமையை காத்து கொண்டிருக்கிறார்கள் இங்க பாருங்களேன் பிடிஎஸ்ல 4 பேர் 4 பக்கம் எப்படி உட்கார்ந்திருக்கானுங்க இங்க பாரு 2 கார் அங்க பாரு 4 கார் உள்ளார ஒரு 2 சீட்டர் ஒரு ஜீப் அங்க பாரு 2 மிராடோ எப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா ஜோன் எங்க போடுது ஜோன் எங்க போகுது 10 செகண்ட் கைஸ் 10 செகண்ட் ஜோன் எங்கன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு 9
6 5 4 3 2 1 ஜோன் எங்க வெரியான ஜோன் ரெண்டுத்துக்கும் மோண்டேல போட்டிருக்கு ஃபுல்லா இது கைஸ் ஃபுல்லா மலை கரடு முரடான காடு மலை எல்லாமே ரிச்சஸ் கிளம்புறாங்க ஜோன்குள்ள வேற ட்ரை பண்றாங்க. இந்த எட்ஜ் டு எட்ஜ் ஏன் ஆட மாட்டானுங்கன்னு தெரியல. இந்த ஓர ஜோனை ஏன் பிடிக்க மாட்டான்னு தெரியல. சென்டர்ல போய் ஏன் வந்து தேவையில்லாம அடி வாங்குறானுங்கன்னு தெரியல. அவ்வளவுதான் புடிச்சானே BTS 2.0 அவ்வளவுதான் பக்கத்துலயே ஜோன் BTS 2.0 கிட்ட ஜோன் வந்து BTS பக்கத்துல சரியான ஜோன் எடுத்துறாங்க. வீட்டை பிடிக்கலாம் தவறலை கூடாது. வீட்டை பிடிக்கலாம் புடிச்சாங்க இங்க பாரு கிசாலாம் பாரு அப்படி டிரா வாங்க பாரு அப்படியே நேக்கா பார்க் பண்றாங்க கிசாலாம். ஆமா நேக்கா பார்க் பண்ணிட்டு அப்படியே அமைதியா இருந்துரும். நம்ம யாரும் BTS 2.0 அருமையா ஜோன் வந்துச்சு. BTS ஜோனுக்குள்ள வர முடியுமா? BTSக்கும் பாருங்க 45 மீட்டர் ஜோன் பக்கத்துல இருக்காங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரியாட் இருக்காங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு சம்பவம் பின்னாடி வேற பாத்தீங்கன்னா டீம் இவங்க வேற இருக்காங்க. BTS தப்பிக்க முடியுமான்னு தெரியலையே பார்க்கலாம். UVP டீமுக்கு மாஃபியா டீம் சண்டை இருக்குது. மாஃபியா பாத்தீங்கன்னா கீழே உட்கார்ந்துருக்கான். UVP டீம்ல 4 பேர் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் நாக் அவுட் உள்ள ஏறுறான் மாஃபியா உள்ள ஏறுறான். 11 ஆமா நிச்சயம் காலமானம் சூப்பர் டீம் காலமானம் முடிஞ்சிடும். என்னப்பா ஹிஸ்டரியில இருந்து சூப்பர் கல்லனி தான் அவங்க வந்து மட்டன் மட்டன் கொட்டிட்டோம். ரியாஸ் ஐடி ஹாலமரணம் டீம் 11ல ரியாஸ் ஐடி மஹாலமரணம் அடிறான். மாஃபியா சைன்ஸ் பாகிஸ்ல ரெண்டு ஒரு நாக்கு ஈவில் தான் நாக்கு போடு. மாஃபியா டம்முங்கறான் போடு. ஐயோ 1v3 அவங்க டீம்ல கவர் கொடுக்க யாருமே இல்லையே. ஒரே ஒரு ஸ்பார்க் மட்டும் இருக்கான். அவன் போய் அடி வாங்கிட்டு வரறான். இவன் தூக்க என்னென்ன பண்ணிட்டுறானுங்க. இந்த என்னடா யாரும் பக்கத்துல கூட வரல. ஜோஸ் டீம்ல வராங்க. ஜோஸ் டீம்ல ரெண்டே பேர் தான் இருக்காங்க. BTS ஜோனுக்குள்ள வந்துச்சு. சாய் ஜோன் எடுத்துறான். சாய் ஜோன் ஒரு கொடூரமான ஜோன் எடுக்கறான். சாய் ஜோன் எடுத்துறான். குமார் எனக்கு தெரிஞ்சு நீ பேசுன பேச்சு முன்னாடி ஒரு டீம் இருக்காங்க. டீம் 22 முன்னாடி இருக்காங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா டீம் 16 மேலே ஏறி வராங்க. BTS கிட்ட டீம் 16 வந்து குத்துறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே டீப் போக்ரி வரா. ஐயோ என்ன பக்கி வாவி அவனே செத்துறான் குமார். அவனே செத்துட்டான். ஆக்சுவலா இவன் அடிக்கல. நான் கூட சாய்தா டிஸ்டரன் பயன்ட்டேன். அக்யூரசி சொல்லிருப்பேன் ஏதாவது நினைச்சேன். அவன் நாக் அவுட் அக்யூரசி போட்டிருப்பேன். ஈஸ்வா ஒரு நாக் அவுட். குமார் நீ உண்மையா சொல்லு குமார். 2.0 இருந்து ஈஸ்வா வந்து BTSல பெர்ஃபார்ம் பண்ணும்போது உனக்கே டவுட்டா இல்ல? உண்மையாமே இப்படி பெர்ஃபார்ம் பண்றவன் 2.0 இருக்கும்போது இப்படி பெர்ஃபார்மே பண்ணல குமார். வந்து தூக்குறான், ஸ்மோக் போடுறான், உயிரை கொடுத்து போராடுறான். இதை ஏன் குமார் அங்க பண்ணவே இல்ல? என்ன மிஸ்டேக்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் வந்து ஐஜிஎல் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இது இருந்திருக்கு. ஈஸ்வா வந்து அப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் கேம். பாத்தியா இல்லையா? அதே ஈஸ்வா தான், அதே கேம் பிளே தான். ஆனா இங்க வந்து அவனால கடைசி வரைக்கும் உயிரோட இருக்கான். வெற்றி எடுத்து தரான். அந்த டீமுக்காக அப்படி விளையாடுறான். ஹீல் பட்டில் போடுறான். குமார் அன்னைக்கு அவன் தான் குமார் 2 பேர் கிரியேட் பண்ணது. 2 மேட்சுமே அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தது அதை பண்றான், இதை பண்றான், எல்லாமே பண்றான். ஆனா அந்த இடத்துல இருக்கும்போது அதெல்லாம் பண்ணவே இல்லை. அந்த ஹீல் பட்டில்ங்கிறது வந்து ஸ்டார்டிங் அந்த 2.0 அதாவது ஸ்டார்ஸ் ஆஃப் BTS இருக்கும்போது ஒரு இருந்த அந்த ஒரு இது வந்து இப்ப கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதுல இருந்து ஐஜிஎல் மிஸ்டேக் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இங்க வந்து ஐஜிஎலோட கால்ஸ் வந்து நீ ஹீல் பட்டில் பண்ணு, நான் ஐஜிஎல் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி கேம் பிளே பண்ண முடியும் சொல்லிடுறாங்க. அது இல்லாம அங்க மல்டிபிள் கால்ஸ் எடுத்துறாங்களா குமார். அது உண்மைதான் எனக்கு தோணுது. மல்டிபிள் கால்ஸ் ஆடுறாங்கன்னு எனக்கு தோணுது. மல்டிபிள் கால்னால அவங்களுக்குள்ளே குழம்பிக்கிறாங்க இது பண்ணுமா வேணாமா அப்படின்னு. ஒருவேளை அங்க இருந்து BTS பைத்தியக்காரன் இங்க பாருங்க மாதிரி ஸ்டீம் 9ல பாருங்க கிஸ்ஸாவா ஏ கேம்ல. அண்ணா இங்க ஒரு ட்விஸ்ட் நீங்க கவனிக்கணும். இந்த இடத்துல ட்விஸ்ட் கவனிக்கணும். நாங்க பாருங்க 170 மீட்டர் வந்து BTS ஜோனுக்குள்ள போணும். ஆனா அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்து வெளிய இருந்து ஃபைட் எடுத்துறாங்க. அப்படி உள்ள வர விடுவாங்கன்னு தெரியல. 40 செகண்ட் டீம் இருக்காங்க. கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் டைம் கரெக்ட்டா கரெக்ட்டா வருவாங்க. இதே இடத்துல 2.0 வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெரியான ஜோன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு 133 மீட்டர் ஜோனுக்குள்ள போனோம். இவங்களுக்குமே ஐயோ பின்னாடி வேற டீம் இருக்கு, முன்னாடி டீம் இருக்கு. இவங்களால முன்னாடி போக முடியாதோ? போயிட முடியும். லெஃப்ட்ல இருக்கு. இவங்க லெஃப்ட்ல ஃபுல் ஸ்லோ பாரு. எம்என் பாரு மாண்டல வந்து ஃபுல் ஸ்பீட்ல சகம் இருக்காங்க. சரி ஓகே முன்னாடி டீம் இருக்காங்க. அகால வேணா அடிஞ்சிருமா?
இது ஒரு வெற்றி கிடைக்குமா? ஓகே, முன்னாடி வராங்க டீம் 19 ஃபைட் எடுக்க போறாங்க நினைக்கிறேன். ஐவரி அவ்வளவு எடுத்துறாங்க ஜோன் எடுத்துறாங்க, அருமையான ஜோன் எடுத்துறாங்க. ஆனா ஓபன் கொஞ்சம் ரிச் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தப்பு பண்றது. ஐயோ போச்சு, டீம் மாட்டிட்டாங்க. ரியால் கிட்ட மாட்டிட்டாங்க. ரெண்டு நாக்கு ரியாட்ட முடிக்கிறாங்க. ரியாட் தானே இது? ஆமா, அதே அங்க பாருங்க. ஸ்டார்ட் 1ல இருக்க எஸ்டிஜி 2 அகால பண்ண 3 அகால பண்ண ஒரே ஒருத்த மட்டும் எஸ்டிஜி ஒரே ஒருத்த மட்டும் இருக்கா. இந்த நேரத்தை பயன்படுத்தி பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.2 சாரி 3 பேர் உடைக்கிறாங்கண்ணே. ஸ்லாட் 1ல உடைக்கிறாங்கண்ணே. ஸ்லாட் 1க்கு வரதுக்கு வர ஒரு முயற்சி என்ன இங்க பாருங்க. எவனோ அவனை முடிக்கிறாங்க. 3 நாக்கு கோஸ்ட் ஒரே ஒருத்த இருக்கான். ஒரே ஒரு ஜோனுக்குள்ள போறோம். இல்ல பிடிஎஸ் ஜோனுக்குள்ள போறோம். 200 மீட்டர் உள்ள போய் அவனு இப்போ இல்லனா மாட்டிக்குவாங்க. 200 மீட்டர். ஆனா இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பிடிஎஸ் ரசிகர்களோட நெஞ்சில வீடியோ வைக்கப்பட்டதுனே. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அகால மேடம். ஆமா, அந்த ஆமா 3v3 வந்துனா குமார் உடைக்கிறாங்க பாரு. உள்ள போக மாட்டேங்கிறாங்க. எல்லா டீமே இவங்க டார்கெட் பண்ணுது. இவங்க சுட்டுட்டாங்க போல. எல்லா டீமே இவங்க டார்கெட் பண்ணுது. எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. கிளம்பிட்டாங்க. 2.0 வெளிய ஜோன் எடுத்துறாங்க. 2.0 வெளிய ஜோன் எடுத்துறாங்க. 2.0 வெளிய வீட்டை தாங்க வருது. வீட்டை தாங்க லூட் பண்ணுது. லூட் பண்றாங்க. முன்னாடி சிஎஸ் டீம் மொபைல் டீம் வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. டோல் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க போறதுன்னு தெரியல. முடிய பாக்குறாங்களா? அவ்வளவுதான் முடிய போய் கார் ஓடுது. கோசோட வரணுமா? இல்ல படுத்துறா. ஒரு ஜோன் வெறியா எடுத்துறாங்க. மாட்டிக்கிட்டாங்க நினைக்கிறேன். அங்க இருந்து ஹையர் கிரவுண்ட் மாட்டிக்கிட்டாங்க. இல்ல வேற ஒரு டீம் புஷ் பண்ணிச்சு. அவங்கள யுஏபி டீம் வேற ஒரு டீம் புஷ் பண்ணிச்சு. மரண ஜோன் எடுத்துறாங்கடா. உண்மையாலுமே சத்தியமா ஓபன்ல ஜோன் எடுத்தாங்கடா. ஜோன் எடுக்கல டெக்னாலஜி. அந்த காரியம் நடக்குது. ஒரு டாக் நடந்திருக்கு. மறுபடியும் ஐயோ எவ்வளவு தூரம் அங்க வந்து மறுபடியும் கோஸ்ட் மறுபடியும் ட்ரோல் போடுறான். ஐயோ தப்பான இடத்துல போறாங்க. தப்பான இடத்துல நேடு எல்லாம் வேஸ்ட் பண்றானுங்க. நேடு எல்லாம் வேஸ்ட் ஆகுது. 2.0 ஒரு ரவுடி இருக்க போறேன்னு நினைக்கிறேன். பிடிஎஸ்க்கு குமார் பிடிஎஸ் ஓன் பண்றதுக்காக காத்துறாங்க. 2.0 பிடிஎஸ் உடைக்குது குமார். பிடிஎஸ் உடைச்சு 2.0 வின் எடுக்குது பாரு. அத பாரு போட்டாங்க பாரு. டோனி போட்டு விட்டான் பாரு. டோனி விட்டான் பாரு. கிரீட் விட்டான் பாரு. உள்ள பாரு அங்க பாரு. சிங்க முடியல. ஒன் ஹெச்பி அவர் பாஸ். ஈசா மட்டும் ஒரு வெற்றி எடுக்க முடியல. ஃபுல் ஸ்ட்ரகிளிங் முடிக்கிறாங்க. பிடிஎஸ் உடைச்சு பிடிஎஸ் ஒரு வெற்றி உடைக்கிறாங்களா? பிடிஎஸ் உடைக்கிறாங்களா? பேசவும் எல்லாரும் நாடி பண்றாங்க. உள்ளார போறாங்க. குமார் தப்பு. தப்போட உச்சகட்டம் குமார். தப்போட கையில இருந்த மேட்ச் எடுத்துறானு குமார். தப்போட உச்சகட்டம் குமார். தப்போட உச்சகட்டம் நடக்குது. அவ்வளவுதான். ஈசா கேமிங் நாக் அவுட். ஈசா கேமிங் இஸ் நாட் a classic. It is a war. கைக்குள்ள இருந்த மேட்ச எடுத்து கொடுத்துட்டாங்க. கையில இருந்த மேட்ச அகால மரணம்.
கைக்குள்ள இருந்த மேட்ச சாக்கோ தேவையில்லாத ஒரு நாக் அவுட். இவங்க கூடயே வந்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்தது. BTS 2.0 ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆனா BTS மொபைல் ஆமா மொபைல் ஜெயிக்குது. மொபைல் ஒரே ஒரு மொபைல் 22 கில். BTS மொபைல் 22 கில். மொபைல் BTS மொபைல் 22 கில். 22 கில் எடுத்து ஸ்லாட்டுக்கு போறாங்க. ஸ்லாட்டுக்கு போறாங்களா? ஸ்டார்க் மட்டும் தான் இருக்கான். ஸ்டார்க் உடைப்பாங்களா? ஸ்டார்க் பொறுமையா இருக்கான். BTS மொபைல் 5000 பேர் பாக்கும்போது BTS மொபைல்ல தான் பண்ணுவான். கமான் கைஸ், கமான் லெட்ஸ் கோ. ஒரு 5000 லைக்ஸ் போலாம் பாருங்க. பாதுல பாருங்க. டப்பு டப்பு லைக் தட்டுங்க கைஸ். போடு. கோட் வரான். EVOP வரான். AV வரான். ஸ்டார்க் அப்பயும் பாருங்க ரெண்டு பேர் என்னென்ன பண்றானோ அவ்வளவு பொறுமையா இருக்கான். ஸ்டார்க் சைடு பொறுமையா இருக்கான். ஒரு நேட் எடுக்கிறான். ஒரு நாக்கா இல்ல தூரமா இருக்கு. என்ன மறுபடியும் ஒரு மால்டோ பாருங்க அங்க உங்க பாருக்கு வரவேல ரெண்டு பேரு. ஆனா பொறுமையா இருக்காங்க. 2.0 தான் நடந்துச்சு. அதே திருப்பி நடக்குமா? ஸ்டார்க் உடைப்பானா? ஸ்டார்க் ஒரு கொடூரமான 1v2 பண்ணுவானா? ஸ்டார்க் தன்னோட டீமுக்கு முதல் நாள் வந்தவனே முதல் வெற்றி எடுப்பானா? ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சான். ஸ்டார்க் ஒரு நேடு விடுறான். ஸ்டார்க் ஒரு நேடு தூக்குறான். ஸ்டார் கரெக்டா நேடு போட்டானா? கரெக்டா ஒரு நேடா இல்ல ஓவர் ஒரு மிகப்பெரிய தவறு. மறுபடியும் நேடு எடுக்கிறான். மறுபடியும் போட்டு நேடு எடுக்கிறான். AVP பொறுமையா இருக்கான். இல்ல ஐயோ தாவ மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டான். கரெக்டா நேடா இல்ல மறுபடியும் ஒரு தவறான நேடா. அவனுக்கு தெரியல எங்க போடணும்னு தெரியல. AVP உள்ள வரணும். வெறியானடா இல்ல ஸ்டார் கடிச்சான். BTS மொபைல் சும்மா கில் எடுக்கல. அடிச்சு உடைச்சி எடுத்திருக்க. ரெக்கார்ட் வச்சிருக்க. இந்த சீசனோட ஹையஸ்ட் கில் வின் இவங்க தான். ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. 7 9 18 24 கில் எடுத்திருக்கு. BTS மொபைல் வந்து ஸ்லாட் 2 ஹோல்ட் பண்றாங்க. BTS மொபைல் 20 எவ்வளவு சொன்ன? 22 18 24 கிலோட BTS மொபைல் கில் எடுத்திருக்கு. 1 2 3 4 5 6 டிஃபரெண்ட் டீம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. மொத்தமா நடந்த 7 மேட்ச்ல 6 டிஃபரெண்ட் டீம்ஸ் வின் பண்ணிருக்கு. ஜெயிச்ச ஒரு டீம்னால மறுபடியும் ஜெயிக்க முடியல. எந்த ஒரு டீமாலையும் ஜெயிக்க முடியல. எந்த ஒரு டீமும் கடைசி வரைக்கும் ஒரு தொடர் வெற்றி எடுக்க முடியல. தடுமாற்றத்தோட உச்சத்துல இருக்காங்க. கைக்குள்ள இருந்த மேட்ச 2.0 தேவையில்லாத நாக்குல விடுது. 4 மேட்ச் விட்டுருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? வாட் இஸ் ஹேப்பனிங்? அதே சமயத்துல இந்த பக்கம் BTS மொபைல் கொடூரமா உடைச்சி அடிச்சு கொடூரமா ஒரு வின் எடுத்திருக்காங்க. கை தட்டுகள் பாராட்டுகள் டு தி BTS எம். ஜெயனி அப்படியே ஸ்லாட் போட்டு இதுல போட்டு விட்டுரு. ஸ்லாட் கரெக்டா